சிஸ்டத்தை ஏமாற்றி க்ரீமிலேருந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி நான் க்ரீமி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட்டு ஏஜ் தாண்டி எடுத்து கட் ஆஃபில் பெனிஃபிட் எடுத்து சர்வீஸ் வாங்கின ஆட்களும் எனக்கு தெரியும். ஹாய். சிவில் சர்வீசஸ் படிக்கிறதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ், பவர், அத்தாரிட்டி இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் ஜாப் செக்யூரிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அந்த மாதிரி ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை அவ்வளோ ஈஸியாக வந்து ஜாபை விட்டு தூக்க முடியாது. பிகாஸ் அதுக்கு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இருக்குது. அது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே ஆர்டிக்கிள் 310 அண்ட் 311 சொல்லியிருக்காங்க. 310 என்னன்னாக்கா டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர், அதாவது டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் த கவர்னர், ஸ்டேட்னா கவர்னர், ரைட்? ஸோ அவங்க தான் வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அண்ட் அவங்க தான் வந்து உங்களை ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் இந்த பவர், இந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ளஷருங்கிற பவர் வந்து அப்சல்யூட் பவரும் கிடையாது. அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் 311 வந்து அதுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த நீங்கள் எந்த சிவில் சர்வெண்ட் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு எனஃப் சஃபிஷியன்ட் ஸ்கோப் கொடுக்கணும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. அது ஒரு ப்ராசஸ், டிபார்ட்மெண்டல் ப்ராசஸ் முடித்து தான் நீங்கள் வந்து தூக்க முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய லாங் ஒரு ப்ராசஸாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சிவில் சர்வீசஸ்குள்ளே போயிட்டால் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸராலாம் ஆயிட்டிங்கன்னா ஜாப் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அட்ரிபியூட் நம்ம வந்து சிவில் சர்வெண்ட்டாக ஆகிறதுல, சரிங்களா? ஸோ நாளைக்கு நீங்கள் சிவில் சர்வெண்ட்டானாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். உங்களை யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து ஜாப் விட்டு தூக்கிட முடியாது. ஃபைன். இப்போ எதுக்கு நான் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மிங் டு நம்ம பூஜா கேட்கர் கேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜா கேட்கர் வந்து ரொம்ப தைரியமாக கோர்ட்டில் இறங்கி வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க வக்கீலை வச்சு. அப்படி இப்போ நேற்று ரீசெண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து அவங்கள ஏன் வந்து டெல்லி கோர்ட்டில் வந்து ஏன் வந்து அவங்கள அரெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், ஆகஸ்ட் 21 வரைக்கும் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, அரெஸ்ட் பண்ணாமே நீங்கள் மற்ற ப்ராசஸ் பர்சியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க லாயர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா யூபிஎஸ்சி வந்து கேண்டிடேட்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இதுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் இருக்குது. ஒன்ஸ் அவங்க அப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா ஒரு டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அவங்களோட சைடை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப்பே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. பட் ஸ்டில் ப்ரொபேஷனர் அப்படிங்கிறதுனால உடனே தூக்கலான்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். பட் என்ன தான் அந்த ப்ரொபேஷனர் அப்படின்னாலுமே அவங்களுக்குமே வந்து ஒரு டியூ ப்ராசஸ் கொடுக்கணும், அவங்களுக்குமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க லாயர் வந்து வேறு மாதிரி அப்படியே ஆர்குமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போக பார்க்குறாரு. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது எப்படி போகும் அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு ஷேக் வந்துருச்சு, சரிங்களா? ஃபைன். இப்போ என்னென்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம எமோஷ்னலாக யோசிக்கிற மாதிரி இப்போது என்கிட்டே சில ஆஸ்பெக்ட் சார் இவங்களெல்லாம் அடித்து தூக்கிடணும் சார் ஆய்பின்னு அப்படின்னு எமோஷ்னலாக பேசினாங்க. ஏன் சார் இன்னும் சும்மா இருக்காங்க, யூபிஎஸ்சி உடனே அடித்து கலப்பணும், டிஓபிடியாக சும்மா இருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம்குள்ளே பியூரோக்ராட்டிக் செட்டப்குள்ளே வந்துட்டிங்கன்னா எமோஷ்னல் அப்படிங்கிறத தாண்டி ரேஷனல் டியூ ப்ராசஸ் அப்படிங்கிறதான் இங்கே நடக்கணும். அண்ட் அதை தான் வந்து இப்போ பூஜா கேட்கர் கையில் எடுத்திருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக அவங்க வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஆர்குமெண்ட்ஸையும் அவங்க லாயரை வச்சு பண்ண போகிறாங்க. பட் லெட்டஸ் வெயிட் அண்ட் சி எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் அண்ட் சி தான். பட் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, அவ்வளோ ஈஸியாலாம் தூக்க முடியாது. அண்ட் உங்களோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான், சரிங்களா? அண்ட் கான்ஸ்டிடியூஷனலி உங்களுக்கு வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஃபைன். இப்போது இந்த பூஜா கேட்கர் கேஸ் எப்படி போகுன்றதில் நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. பட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டைமாக இழுக்க தான் போகுது. பட் டெஃபினட்டாக ஜுடிஷியரியில் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் அந்த பெனால்ட்டி என்னவோ கொடுக்க தான் போகிறாங்க. பட் இவங்க லாயர் எப்படி ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறாரு ப்ளஸ் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான். பட் என்னென்னா இந்த இடத்துல இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா பூஜா கேட்கர் தப்பு செஞ்சிட்டாங்கன்றதை தாண்டி இந்த சிஸ்டமாகவே பூஜா கேட்கருக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணவங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணவங்க, பிடபிள்யூடி, மென்டல் டிசபிலிட்டி, இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் வேறு வேறு இடத்துல வாங்கியிருக்காங்க இல்லையா?
அவ்வளோ ஈஸியாக எப்படி வாங்கினாங்க, அப்போது அந்த கொடுத்த ஆட்கள் ஆஃபீஸர்ஸ் இல்லை டாக்டர்ஸ் டீம் எல்லாருமே வந்து இப்போ வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கிறதான் இங்கே மெயின். சரிங்களா? வெறும் நம்ம பூஜா கேட்கற மட்டும் தண்டிச்சிட்டா பத்தாது. பூஜா கேட்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருமே தண்டிக்கப்படணும். அண்ட் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன், பூஜா கேட்கரோட போர்டு, அதாவது இன்டர்வியூ போர்டு வந்து மனோஜ் சோனி அவர் தான் முன்னாடி சேர்மனாக இருந்தார் இல்லைங்களா, அவர் தான் வந்து போர்டு ஹெட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய நெட்லலாம் பார்த்தேன். அண்ட் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு இதுனா ஒரு கியூரியாசிட்டி கம் டவுட்டுன்னா, மனோஜ் சோனி வந்து டெஃபினட்டாக கையில் டிஏஎஃப் வச்சுருந்துருப்பார். ஏன்னா எப்போவுமே அந்த டிஏஎஃப் வச்சுருப்பாங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க. அதில் வந்து இவங்களோட அந்த பிடபிள்யூபிடி இல்லை மென்டல் டிசபிலிட்டி அந்த மாதிரியான மென்ஷனிங்லாம் இருந்திருக்கும். அவங்க கொஞ்சமாக யோசிச்சுருக்கலாம் இல்லையா, விஷன் என்ன, இல்லை மென்டல் டிசபிலிட்டி அப்படின்றாங்க, மைண்டு சரியாக இல்லைன்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி யோசிக்காமல் எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ பேனலில் அவங்க ஜட்ஜ் பண்ணி மார்க் போட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. அதுவும் அவர் யூபிஎஸ்சி சேர்மனாக வேறு இருந்திருக்கார் அந்த போர்டில். ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் அப்படிங்கிறது ஜுடிஷியரியில் போயிட்டு ஜட்ஜு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து கேட்டுக்கணும். அண்ட் எகெயின் இவங்க சைடு கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ், இவங்க சைடு கொடுக்குற டிஃபெண்டிங் சப்போர்ட்டிங் எவிடன்சஸ் அப்படின்னு இருக்குது. பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன். பட் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் வேலையை விட்டு தூக்கிட முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து சிவில் சர்வெண்ட் ஆகிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்குது. ரைட், ஃபைன். இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜா கேட்கர் கேஸ் வந்ததுலேருந்து நிறைய பேர் என்கிட்டே நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு யூபிஎஸ்சி ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல் ஒன்று வந்தது. அந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கிற நிறைய சிவில் சர்வெண்ட்ஸோட ப்ரொஃபைல், அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ கையில் வந்திருக்கு. ப்ளஸ் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சிஸ்டமே எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக சங்கடமாக தான் இருக்குது. சி, கான்ஸ்டிடியூஷன்லேயே அதனால தான் அம்பேத்கர் அவங்கெல்லாம் வந்து முன்னாடியே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் பேக்வேர்ட்னஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் பேக்வேர்ட்னஸை முன்னாடி எடுத்துகிட்டு வரல. ஏன்னா இந்த எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப வேரியபிள், அது வந்து பர்மனெண்ட்டும் கிடையாது, டெம்பரவரி தான். ஸோ இது வந்து முன்னாடியே அவங்க வந்து பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க. நான் இப்போ உண்மையிலே யோசித்து பார்க்குறேன், ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் ப்ராசஸில் இருந்து அந்த பிரிட்டிஷ் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ட்லேருந்து 1909 மின்டோ மர்லி ரிஃபார்ம்ஸ் அதிலேருந்தே இப்படியே பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களாம் நிறைய யோசிச்சுருக்காங்க. எப்பா இன்றைக்கி நமக்கு வர ஒரு பிரச்சனையை முன்னாடியே அவ்வளோ தூரம் யோசிச்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சி, தட் இஸ் த தாட் ப்ராசஸ். அதுதான் வந்து அந்த இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னென்னா, இந்த பூஜா கேட்கர் கேஸ்லன்னா ஈஸியாக அவங்க அந்த எக்கனாமிக் க்ரைட்டீரியாங்கிறத எவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியுமோ பண்ணி ஓபிசி நான் கிரீமி அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய பேர் சர்வீஸ் வாங்கின ஆட்கள், சர்வீஸ் உள்ளே போனவங்க, இல்லை இப்போது ரீசெண்டில் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் கிளியர் பண்ணவங்களுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஓபிசி க்ரீமியில் ஜென்ரலில் இருந்திருக்காங்க. அட்டெம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அட்டெம்ப்ட் முடிஞ்ச பிறகு வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு கோல்மால்லாம் பண்ணி நான் கிரீமி வாங்கி திருப்பி அட்டெம்ப்ட் கொடுத்து சர்வீஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஐ ஹாவ் ஆல் த டீட்டெயில்ஸ். எனக்கு யூபிஎஸ்சி ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டரே இருக்குது. பட் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி இதை பர்சியூ பண்ண போகிறாங்க, எப்படி இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டினாக தான் இருக்குது. நமக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. இது மாதிரி சென்னையில் நான் ஏற்கனவே சில கேஸ்லாம் சொன்னேன், பழைய கேஸ்லாம் எப்படி வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் மால் ப்ராக்டிஸ் மூலமாக வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய கேஸ் ஈவன் சென்னை மற்ற ஆல் ஓவர் இந்தியாவுமே நிறைய கேசஸ் இருக்குது. அண்ட் ரீசெண்டில் போன ஆட்களுமே அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கான சாலிட் எவிடன்சஸ் இருக்குது. அண்ட் லெட் அஸ் வெயிட் அண்ட் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி இதை வந்து இவங்களெல்லாம் களைய போகிறாங்க அப்படின்னு. பட் நான் ரொம்ப யோசித்து ரொம்ப ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அம்பேத்கர், நெஹ்ரு, இவங்க எல்லாருமே இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் ப்ராசஸில் இருந்த எல்லாருமே அந்த எக்கனாமிக் க்ரைட்டீரியான்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக அந்த ஆர்டிகிள் 15, 16 தூக்கிட்டாங்க. இந்த காக்கா கலேல்கர் பேக்வேர்ட் கமிஷனுமே என்ன சொன்னாங்கன்னா, எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் பேக்வேர்ட்னஸை க்ரைட்டீரியாவை வச்சு தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும், எக்கனாமிக் க்ரைட்டீரியா வச்சு ரிசர்வேஷனே கொடுக்கக்கூடாது. ஏன்னா எக்கனாமிக் க்ரைட்டீரியான்றது ரொம்ப ஈஸியாக மால் ப்ராக்டிஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போவுமே ரீசெண்டாக எனக்கு வந்து நிறைய கேசஸ், நிறைய லைம்லைட்டுக்கு வந்த சில விஷயங்களுமே பார்த்திங்கன்னா,
போன வருஷம் ஓபிசி க்ரீமிலேருந்து ஜென்ரலில் போட்டவங்க இந்த வருஷம் ஓபிசி நான் க்ரீமி வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கு க்ரைட்டீரியா நிறைய இருக்குது. பட் அந்த க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சின்னதாக டாக்குமெண்டேஷனில் சில வேலைங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் மாட்ட தான் போகிறாங்க. இன்றைக்கி இல்லாட்டியும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து டெஃபினட்டாக மாட்டுவாங்க. ஸோ சிஸ்டமாக வரும்போது இதுதான் இன்டெகிரிட்டி. ஓகே, நமக்கு இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது, இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போயிடலான்றது வேறு. பட் எத்தனை லூப் ஹோல் இருந்தாலும் இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு சில கேண்டிடேட்ஸ் தெரியும், அவங்கெல்லாம் ஓபிசிக்கு எலிஜிபிள். ஆனால் அவங்கெல்லாம் வந்து இல்லை சார், நான் ஜென்ரலில் தான் வாங்கணும்னு ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கேன், அதனால் ஜென்ரல் கட் ஆஃபில் தான் போவேன்னு வாங்கின ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்கு சில ரீசன் வச்சுருக்காங்க, ஏன் வந்து ஓபிசி யூஸ் பண்ண மாட்டேன்றது அவங்க சில பிரின்சிபல்ஸ் வச்சுருந்தாங்க. பட் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அதாவது பரவாயில்ல, சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்டெகிரிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை நான் வந்து நான் க்ரீமி கிளைம் பண்ணி அதில் போகிறத விட நான் ஜென்ரலாக தான் போகணும், பிகாஸ் சில ஃபேக்டர்ஸ், அது சிலது ஓப்பனாக இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அவங்க வந்து நான் நான் கிரிமினல் ஓபிசியில் போக மாட்டேன், ஜென்ரலாக தான் போவேன், ஏன்னா அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை ஒரு பிரின்சிபலாக வச்சு சர்வீஸ் வாங்கினா நிறைய ஆஸ்பிரன்ஸ் எனக்கு தெரியும். அதே சமயத்தில் சிஸ்டத்தை ஏமாற்றி க்ரீமிலேருந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி நான் க்ரீமி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட்டு ஏஜ் தாண்டி எடுத்து கட் ஆஃபில் பெனிஃபிட் எடுத்து சர்வீஸ் வாங்கின ஆட்களும் எனக்கு தெரியும். பட் லெட் அஸ் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு. ஸோ ஒன் திங் என்ன அப்படின்னிங்கன்னா, த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸோட விஷன் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா இன்டெகிரிட்டி. சரிங்களா? என்ன லூப் ஹோல்ஸ் எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மாரல் இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த சொசைட்டி அஸ் அ ஹோல் அப்படிங்கிறது ஆர்டர்ட் அண்ட் ஸ்டேபிள் மேனரில் ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.